வெல்கம் டு புத்தா டிஎம்பிசி அகாடமி. இந்த ஜனவரி 8ஆம் தேதி, அதாவது ஜனவரி 7ஆம் தேதி தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்த நாள் வந்த நியூஸ் பேப்பர் வச்சு தான் கொடுத்துருக்கேன் நான். இன்னொன்று, தமிழ் வளர்ச்சி வெல்கம் டு புத்தா டிஎம்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, தமிழ் வளர்ச்சித்துறையுடைய விருதுகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க. தமிழ் வளர்ச்சித்துறை 1971 கருணாநிதியால் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் 2012 முதல் கொடுக்கப்படுது. ஸ்டார்ட் பண்ணவங்க யாருனாக்க அப்போதைய முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா. ஸோ இந்த முறை 26 பேருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாருன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இதோடைய பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ பார்க்கலாமா? தமிழ்தாய் விருது தென்காசி திருவள்ளுவர் கழகத்திற்கும், கபிலர் விருது முத்தரசருக்கும், உவேசா விருது முனைவர் ஆ ராமநாதன் அவர்களுக்கும், கம்பர் விருது முனைவர் மாப்பே சீனிவாசன் அவர்களுக்கும், சொல்லின் செல்வர் விருது முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானவுக்கும், உமர்புலர் விருது திரு சா சயீத் காதர் ஹுசேனுக்கும், ஜிவிபோப் விருது முனைவர் வே முருகனுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் இளங்கவடிகள் விருது முனைவர் சிலம்புனா செல்வராசு அவர்களுக்கும், அம்மா இலக்கிய விருது இது பெண்களுக்கு கொடுக்கக்கூடியது முனைவர் சரளா ராசகோபாலனுக்கும், சிங்காரவேலர் விருது திரு மு சுப்பிரமணி, அயோத்திதாச பண்டிதர் விருது முனைவர் மு சச்சிதானந்தம், மரமலடிகளார் விருது புலவர் ராமலிங்கம், அருப்பெருஞ்சோதி வள்ளலார் விருது முனைவர் ப அருட்செல்வி, காரைக்கால் அம்மையார் விருது முனைவர் கி மஞ்சுளா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சீபா ஆதித்தனார் திங்களெழுதல் விருது யார் கொடுத்துருக்காங்கனாக்க சட்டக்கதிர், இவருடைய ஆசிரியர் முனைவர் வி ஆர் சம்பத். அண்ட் தென் முதலமைச்சர் கன்னித்தமிழக விருது 2020 கொடுக்கப்பட்ட விருது முனைவர் ரா அகிலன் கொடுத்துருக்காங்க. சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது பார்த்தோன்னா உங்களுக்கு பிரபா ஸ்ரீதேவன், சீனி ராஜகோபாலன், இந்திரன், பிஜி ராஜேந்திரன், திருமதி அலமேலு கிருஷ்ணன். அண்ட் தென் பார்த்தோன்னா உங்களுக்கு திரு ருத்ர துளசிதாஸ், இளம்பாரதி, கா முத்துச்சாமி, நடராஜன் முருகையன், நிர்மலா என்கிற எஸ்மணி, திரு ஈபா சிந்தன், திருமதி கௌரி கிருபானந்தன், இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாமா? திருவள்ளுவர் நாள் விருதுகள், அடுத்து சித்திரை தமிழ் புத்தாண்டு நாள் விருதுன்னு சொல்லி 2 குரூப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 7, இதில் ஒரு 19 இருக்கும். இதில் பார்த்துடலாமா? ஸோ திருவள்ளுவர் விருது, மகாகவி பாரதியார் விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, தமிழ்த்தன்றல் திருவிக்கா விருது, கியாபி விஸ்வநாதன் விருது, பெருந்தலைவர் காமராஜர் விருது, பேரறிஞர் அண்ணா விருது, இந்த 7ம் திருவள்ளுவர் நாள் விருது கொடுப்பாங்க. ரைட்டா? அதாவது ஜனவரி 15ஆம் நாள் வருது இல்லை, அது கொடுக்குறது. சித்திரை 1 ஏப்ரல் 14 இருக்கு இல்லையா, அது கொடுக்குறது. ஏன்னா தமிழ்தாய் விருது, கபிலர் விருது, உவேசா, கம்பர், சொல்லின் செல்வர், உமரப்புலவர் விருது, ஜி போப், இளங்கவடிகள், முதலமைச்சருடைய கணினி தமிழ் விருது, அம்மா இலக்கிய விருது உட்பட எல்லா இப்போ நம்ம பார்த்த அவார்டு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த விருதோடு சொல்கிறக்கூடிய முதல் நபர் யார், கடைசியாக வாங்கினது யார், ரொம்ப முக்கியமாக அந்த விருது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ திருவள்ளுவர் விருது 1986 கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல வாங்கினது யாருன்னா குன்றக்குடி அடிகளார். மகாகவி பாரதியார் விருது 1997 முதல் கொடுக்குறாங்க. முதல் விருது பெற்றவர் மதிவண்ணன். பாவேந்தர் பாரதிதாசன் விருது 1970 கொடுத்துருப்பாங்க. முதல்ல வாங்கினவர் சுரதா. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நம்மளுடைய டிஎன்பிசி ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அடுத்து தமிழ்த்தன்றல் திருவிக்கா விருது 1979 கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெகச்சிற்பியை வாங்கியிருக்கார் முதல்ல. கியாபி விஸ்வநாதன் விருது 2000 முதல் வாங்குறாங்க. முதல்ல வாங்கினவர் தான் முத்துப்பிள்ளை. பெருந்தலைவர் காமராஜர் விருது 2006 கொடுக்குறாங்க. முதல் விருது யார் வாங்கியிருக்காங்க? ஏஎஸ் பொன்னம்மாள். பேரறிஞர் அண்ணா விருது 2006 முதல் வாங்கினது ஆர்.எம். வீரப்பன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது 2024 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முத்துவாசி. அடுத்து தகிசால் தமிழர் விருது 2021 ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் பங்காற்றியவர்களுக்கு மிக முக்கியமான விருது இது. ரைட்டுங்களா? ஸோ முதல்ல வாங்கினது யாருனாக்கா சங்கரையா, 2வது நல்லக்கண்ண ஐயா அவர்கள், 3வது வீரமணி, இப்போ 4வது முனைவர் குமரி ஆனந்தன். ஞாபகம் வச்சுக்கும். இவங்க பிஜேபியில் இருக்காங்கல்ல, தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய அப்பா. அடுத்து தமிழ்தாய் விருது 2011 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ் அன்புகள் கொடுப்பாங்க. முதல்ல வாங்கினது யாருன்னா மதுரை தமிழ்ச்சங்கம். கபிலர் விருது 2012 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மணவாளன் அவர்கள் வாங்கியிருப்பாங்க. உவேசா விருது 2012 முதல் புலவர் சே ராசு அவர்கள் வாங்கியிருப்பாங்க. கம்பர் விருது முனைவர் பாலரமணி வாங்கியிருப்பாங்க. 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லின் செல்வர் விருது 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முனைவர் மா லோகநாயக் அவர்கள் வாங்கியிருக்காங்க. உமரப்புலவர் விருது 2014 கொடுக்குறாங்க. முதல்ல வாங்கினது யாருனாக்க சேமு முகமது அலி. ஜி போப் விருது 2014 கொடுக்குறாங்க. முதல்ல வாங்கினது யாருனாக்க ஜே நாராயணசாமி. இளங்கவடிகள் விருது 2015 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜிடி நிர்மலா மோகன் அவர்கள் வாங்கியிருக்காங்க. முதலமைச்சருடைய கணினி தமிழ் விருது 2013 யார் வாங்கியிருக்காங்க? தெய்வ சுந்தரம் அவர்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்து அம்மா இலக்கிய விருது முதல்ல வாங்கினது ஹம்சா தனபால். மொழிபெயர்ப்பாளருக்கு சிறந்து விளக்குறதுனா 2015 கொடுக்குறாங்க. அடுத்து சிங்காரவேலர் விருது 2018 முதல் கொடுக்குறாங்க. முதல்ல வாங்கினது பா வீரமணி அவர்கள்.
அயோத்திதாச பண்டிதர் விருது 2019 கொடுக்குறாங்க. முதல்ல வாங்கினது புலவர் வே. பிரபாகரன். மரபுநடிகளார் விருது 2019 கொடுக்குறாங்க. முதல்ல வாங்கினது யாருனாக்கா புலவர் ப. முத்துக்குமாரசுவாமி. தமிழர் தந்தை சி. ப. ஆதித்தனார் விருது முதல்ல 2020 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது 2020 கொடுக்குறாங்க. வாங்கினது முனைவர் ஊரானடிகள். அடுத்து காரைக்கால் அம்மையார் விருது 2020 கொடுக்குறாங்க. ஸோ முனைவர் மோ. ஞானப்பூங்கவே வாங்கியிருக்காங்க. ஸோ இது போன்ற பல தகவல்களுக்கு புத்தா டிஎன்பிஎஸ்சி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூப்பா.